கடகராசி. கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு இதுவரை 7ல் இருந்த சனி பகவான் 8க்கு போகிறார். இந்த 8க்கு போகிறதுக்கு பேர் என்ன அது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அஷ்டமம். அஷ்டமத்தில் சனி பகவான் வரதுனால இந்த கடகராசி என்பவர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மிக மிக எச்சரிக்கையாக போகணும். ஏன்னா சின்ன சின்ன கண்டங்களை கொடுக்கக்கூடியது. சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகரா, யோகர் இல்லை அவயோகர். அப்போ அதனால் மேக்சிமம் பொது போக்குவரத்தை பயன்படுத்திட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் வீட்டில் உள்ளவங்களோட ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. தாய் தகப்பனோடையும் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவியோடையும் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 10ல் குரு பகவான் இருக்கார். 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். அதனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அப்படி மாறணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 1/5/2024 குரு பயிற்சிக்கு முன்னாடி மாறாதீங்க. 1/5/2024க்கு அப்புறம் மாறினீங்கன்னா சிக்கல்களை தவிர்க்க முடியும். அதுக்கு முன்னாடி மாறினா இருக்கிற வேலையே தக்க வச்சுக்க முடியாத காலகட்டங்கள். நமக்கு பிரச்சனை என்ன? குருவும் ப்ராப்ளம், சனியும் ப்ராப்ளம். அப்போ இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாரு கூடயும் வாக்குவாதம், விதாண்டாவாதம் இதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரச்சனைகளை ஒழியுமா? பிரச்சனைகள் முடியும். சரி, கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் சரியில்லை அப்படின்னாக்க மேலும் மேலும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மேலும் மேலும் உள்ள பிரச்சனையை விட்டு விலகணும் அப்படின்னாக்க ஒரே சரணாகதி. தேனி மாவட்டத்தில் குச்சனூர்ன்ற இடம் இருக்குது. அங்கே சனீஸ்வரனுக்கு சன்னிதானம் இருக்குது. அந்த சனீஸ்வர பகவானை கண்டு தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும்.